வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் பாசன வாய்க்காலில் கொட்டப்படும் அவலம். விவசாய பணி பாதிக்கப்படுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருவதால் மக்கள் அவதி. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புதர்கள் மண்டி காணப்படும் BSNL குடியிருப்புகள். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். திண்டுக்கல் அபிராமி அம்பிகை கோவில் சுற்றுச்சுவர் அருகே குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் நிலை. திறந்தவெளி கழிப்பிடமாகவும் மாறி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை ஆண்கள் அறுவை சிகிச்சை பிரிவில் கழிப்பிட வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதி. மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை அருகே நீடூர் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் பாசன வாய்க்காலில் கொட்டப்படுவதால் விவசாய பணி பாதிக்கப்படுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீடூர் ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து நாள்தோறும் ஊராட்சி தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்படும் குப்பைகள் அப்பகுதியில் உள்ள பெரிய பாசன மதகு வாய்க்காலில் கொட்டி செல்லப்படுகிறது. ஊராட்சி தூய்மை பணியாளர்களின் இந்த செயலால் பாசனத்திற்கு பயன்படும் இந்த வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் நிறைந்து விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. மேலும் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடும் நிலவி வருகின்றது. எனவே பாசன வாய்க்காலில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி நிர்வாகம்தான் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற பணியை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் சுகாதாரத்தை கெடுக்கின்ற செயலை ஈடுபடுவதை பார்க்கின்ற போது மிக மிக வேதனையாக இருக்கின்றது. உடனடியாக வாய்க்காலில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இப்படி கொட்டப்படுகின்ற குப்பைகளால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி அருகில் உள்ள கிராமங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் தடுக்கப்படுகின்றது. போராடி வாய்க்கால்களை தூர்வாருகின்ற விவசாயிகள் மத்தியில் இப்படிப்பட்ட தவறான செயலை செய்கின்ற ஊராட்சி நிர்வாகத்தின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்பிகை கோவிலின் சுற்றுச்சுவர் பகுதி குப்பை கொட்டும் இடமாகவும் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் மாறி வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அபிராமி அம்பிகை கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்து வேண்டுதல் செய்கின்றனர். இந்நிலையில் கோவிலின் மேற்கு வாயில் சுற்றுச்சுவர் அருகே உள்ள சாலையில் போதிய தெரு விளக்குகள் மற்றும் கடைகள் இல்லா நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் குப்பை கழிவுகளை கொட்டி வருகின்றனர். அத்துடன் மக்கள் நடமாட்டம் இல்லா பகுதி என்பதால் இந்த இடம் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் மாறி வருகிறது. மேலும் இரவு நேரத்தில் மது அருந்தும் இடமாகவும் மாறி உள்ளது. அருகினில் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருவதால் இந்த இடத்தை சுத்தம் செய்து வணிக வளாகம் அமைத்து மாணவியர் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றித்தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் அபிராமியம்மன் கோவில்னு சென்ட்ரலாக இருக்குது. பக்கத்தில் ஸ்கூலு பெண்கள் உயர்நிலை பள்ளியும் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏற்கனவே குப்பையை கொட்டி வச்சிட்றாங்க. கார் மறைவில் நின்று ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறுநீர் கழிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாகி போயிடுது. நாங்களும் எவ்வளோ தூரம் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சு தான் பார்க்குறோம். ஆனால் அதை நகராட்சியோ மற்ற இவங்களோ யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. கோவில்லேருந்து கழுவி விடுற ஒரு சந்தனம் குங்குமம் பால் இதெல்லாம் பக்தர்கள் காலடியில் மிதிப்படக்கூடாதுங்கிறது ஐதீகம். ஆனால் அந்த இது எல்லாமே காலில் தான் மிதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நானும் எங்கெங்கேயோ பெட்டிஷன் போட்டு பார்த்துட்டேன், யாருக்கா சொல்லிட்டேன். ஆனால் எதுவுமே. கொடைக்கானல் பிரதான சாலையில் உள்ள வளர்ப்பு மாடுகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளில் வளர்ப்பு மாடுகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர்.
பிரதான சாலைகள் மற்றும் தெருப்பகுதிகளில் வளர்ப்பு மாடுகளை மேய்ச்சலுக்கு விடக்கூடாது என்று கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது. ஆனாலும் மாடுகளை வளர்ப்போர் அவற்றை பிரதான சாலை பகுதியில் மேய்ச்சலுக்கு விடுவதால் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்காளாகி வருகின்றனர். அத்துடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதால் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை பகுதியில் உள்ள BSNL குடியிருப்புகள் புதர்மண்டி கிடப்பதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் BSNL குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்த குடியிருப்பில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த குடியிருப்பு முறையான பராமரிப்பு இல்லாததால் புதர்கள் மண்டி காணப்படுகிறது. இதில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் சூழல் நிலவி வருகிறது. எனவே குழந்தைகள் மற்றும் குடியிருப்பு வாசி நலனை கருத்தில் கொண்டு புதர்களை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரூர் அருகே வரட்டாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நீரை திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வள்ளிமதுரையில் வரட்டாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று நீர் திறக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மதகை திறந்து வைத்து மலர் தூவி நீரை வரவேற்றார். இந்நீர் பழைய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு 20 நாள்களுக்கும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு 20 நாள்களுக்கும் என வினாடிக்கு 30 கன அடி வீதம் 51.840 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகின்றது. இதனை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். ஹோசூர் வனக்கோட்டத்தில் வன விலங்குகளின் தாகத்தை தீர்க்க குடிநீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனக்கோட்டத்தில் ஹோசூர், ராயக்கோட்டை, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, தளி, உரிகம் ஆகிய வனச்சரகங்கள் உள்ளன. இந்த வனச்சரகங்களில் காட்டு யானைகள், மான்கள், காட்டு எருமைகள், சிறுத்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பறவை இனங்கள் வசித்து வருகின்றன. தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் வன விலங்குகள் மற்றும் பறவைகளின் தாகம் தீர்க்கும் வகையில் வனப்பகுதிகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணிகளில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் வன விலங்குகள் தண்ணீர் குடித்து தாகம் தீர்த்து வருகின்றன. வனத்துறையினரின் இச்செயல் விலங்கின ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் கரடி உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் அண்மை காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. வெயில் காலம் தொடங்கிய நிலையில் குடிநீர் மற்றும் உணவு தேடி வன விலங்குகள் ஊருக்குள் உலா வருகின்றன. இந்நிலையில் கோத்தகிரி அருகே அரவேணு பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் கரடி ஒன்று உலா வந்த வண்ணம் உள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ச்செட்டிப்பட்டி பகுதியில் சாத்தனூர் அணையிலிருந்து திருவண்ணாமலை நகரப் பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான குழாய் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் திருவண்ணாமலை நகரப் பகுதியில் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளையும் ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். இதேபோன்று 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு கட்டுமான பணிகளை தரமாக அமைக்க வலியுறுத்தினார். போஸ்டர் சேட்கேரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பள்ளி குழந்தைகளுக்கு காலநிலை மாற்றம் குறித்த இயற்கை விழிப்புணர்வு முகாம் பயணத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வனத்துறை சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முகாமிற்கு 3 பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த விழிப்புணர்வு பயணத்தில் கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை மற்றும் கருமந்துறை உள்ளிட்ட இயற்கை சூழ்ந்த பகுதிகளுக்கு மாணவர்களை அழைத்துச் சென்று
மரங்கள் நடுவதன் அவசியம் குறித்தும் பறவைகள் கணக்கெடுப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த ஒருநாள் விழிப்புணர்வு பயணத்தில் மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். சென்னை தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் பகுதியில் செம்பாக்கம் ஏரியை பாதுகாத்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வமங்களா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஏரியை பாதுகாத்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த அரிய வகை ஆந்தையை தீயணைப்புத்துறை வீரர்கள் பிடித்து காட்டில் விட்டனர். சென்னாவரம் கிராமத்தில் முட்புதரில் வெள்ளை நிறத்தில் அரிய வகை ஆந்தை ஒன்று இருப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் முட்புதரில் சிக்கியிருந்த ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த அரிய வகை ஆந்தையை பத்திரமாக பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருமருகலை அடுத்த திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மாசிமக பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை ஒட்டி தங்க பல்லக்கு, திருமேனி சேவை, தங்க கருடை சேவை மற்றும் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவின் தெப்ப உற்சவத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள், பத்மினி நாச்சியார்களோடு சௌரிராஜ பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார். மேலும் இந்நிகழ்வில் பாடல் இனிசை நிகழ்ச்சி மற்றும் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள கமலாலய திருக்குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள கமலாலய திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நீராடி வருகின்றனர். இந்நிலையில் தீர்த்த குளத்தில் திருவாரூர் நகராட்சியின் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். முறையான நடவடிக்கை எடுக்காததால் குளத்தின் வடகரையில் பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி கழிவு நீர் குளத்தில் கலந்துள்ளது. இதனால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். வஉசி மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பால்குடங்களை சுமந்து வந்த பெண்கள் காந்தி மார்க்கெட் வழியாக சென்று மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை பெண்கள் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேபி குப்பம் அடுத்த பசுமத்தூர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் மையப்பகுதியில் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகப்பெரிய அரச மரம் ஒன்று உள்ளது. இந்த மரம் பட்டுப்போன நிலையில் எந்த நேரத்திலும் முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் மரத்தின் பெரிய கிளை ஒன்று தன்னால் முறிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் மரக்கிளை விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மரக்கிளை விழுந்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே மரத்தை வெட்டி அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மசினக்குடி அருகே சிறியூர் மாரியம்மன் கோவிலில் கடந்த 16ஆம் தேதி ஆண்டு திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குண்டம் இறங்கும் விழா நடைபெற்றது. மழை பொழியவும் வளம் பெருகவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
போஸ்டர் செட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் 50க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி கிராமத்தில் அரியநாயகி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி 17ஆம் ஆண்டு வெள்ளித்தாரி கம்புக்கான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயம் செய்யப்பட்ட பந்தய இலக்கை நோக்கி ஜோடி மாடுகள் சீறி பாய்ந்தன. போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு ரொக்க பரிசு, வெள்ளி தார்கம்பு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை சாலை இருபுறம் நின்று 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டு ரசித்தனர். கடலாடி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இரட்டை மாட்டு பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள ஆப்பனூர் கிராமத்தில் அரியநாயகி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி 2 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பந்தயத்தில் 9 மாட்டு வண்டிகளும், சின்ன மாடு பந்தயத்தில் 18 மாட்டு வண்டிகளும் என மொத்தம் 27 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி மாடுகள் சீறி பாய்ந்தன. இப்போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு, சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேடம் ஃபோர்த்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் கபடி, சிலம்பம், வாலிபால், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பள்ளி, கல்லூரி மாணவிகள் இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில்குமார் உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் அருணா பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார்.